ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு pvkillam. சோ இந்த வாரம் நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கொடமிளகா வாரம் தாங்க. அதாவது கேப்சிகம் வாரம். கேப்சிகம் வச்சுதான் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் இந்த வாரம் முழுக்க பார்க்க போறோம். சோ அப்படி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் கொடமிளகா வச்சு அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கொடமிளகா ஆம்லெட் தாங்க செய்ய போறோம். ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஈவினிங் வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்க்காக என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப பசிக்குது, போன உடனே சாப்பிட்டணும், அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நீங்க ஒரு கிரியேட்டிவான ஒரு கேப்சிகம் ஆம்லெட் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் தீத்துருவாங்க, கொண்டாடியும் தீத்துருவாங்க. அம்மா செம்மையா இருக்குமா, பார்க்கவே சூப்பரா இருக்குமா, எப்படிமா இப்படி யோசிச்சு செஞ்ச, நல்லா இருக்குமா, டேஸ்ட் சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ கொண்டாடி தீத்துருவாங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. சோ ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சோ இப்ப வீடியோக்குள்ள போய் அந்த அட்ராக்டிவான கொடமிளகா ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம்ல பாதி மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கேப்சிகம்ல தான் ஆம்லெட் செய்யறதுனால ரொம்ப சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்மெல் ரொம்ப இதா இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால பாதி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கேரட் திருவி சேர்த்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லி இலை. மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட மிளகாத்தூள், மெழுகுத்தூள், கொஞ்சம் அதிகமா சீரகத்தூள், அதாவது 1/4 டேபிள் ஸ்பூனோட அதிகமா அதையும் சேர்த்துட்டு இப்ப தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், இது ஆப்ஷனல் தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விஸ்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஆம்லெட் மிக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கேப்சிகமை கட் பண்ணிக்கலாம். இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, அதை மெதுவா அழகா கிளீனா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கேப்சிகம் உள்ள இருக்கிற அந்த விதைகள், சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதே ஷேப்ல இப்ப நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். உண்மையிலே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ கேப்சிகம்ல ரெட் கலர், எல்லோ கலர் கூட வரும். ஸோ நம்ம அதையும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல அட்ராக்டிவா இருக்கும். கண்டிப்பா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஆயிலை சேர்த்துட்டு அந்த ஆயிலை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமை வச்சுட்டு அதுல கொஞ்சமா இந்த நம்ம ஆம்லெட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லா சேர்த்துற வேண்டாம், அது நல்லா பாயில் ஆக நல்லா உப்பி வரும். ஸோ ஜஸ்ட் மேலே கொஞ்சம் பெப்பரை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ இங்க என்ன பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேப்சிகமை கொஞ்சம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடணும். அது அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் சில பசங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த முட்டை கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறதுனால ஒரு சில டைம்ல அதை அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த கேப்சிகம் நல்லா வெந்து சுருங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேப்சிகம் அதாவது கொடமிளகா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.